Hi students, I am Animegalai, 12th Maths first chapter, application of matrix and determinants, exercise 1.1, 7th sum இப்போ பார்க்க போகிறோம். let A equal to matrix கொடுத்துறாங்க, B matrix கொடுத்துட்டு நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. AB whole inverse equal to B inverse A inverseன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இப்போ AB whole inverseனாவே நமக்கு inverse ஃபார்முலா தெரியும், 1 by mod of AB adj of ABன்னு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், mod of AB find out பண்ணலாம். mod of AB find out பண்ணலாம். ஃபஸ்ட்டு AB find out பண்ணணும். AB find out பண்ணலாம். 3 2 7 5 minus 1 minus 3 5 2. நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் 7 போட்டு சின்ன கிளாஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம இப்போ பெரிய கிளாஸ் இருந்தாலும் அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், 3 1 is minus 3 plus 5 2s are 10, 3 3s are minus 9, 2 2s are plus 4, 7 1 is minus 7, 5 5s are plus 25, 7 3s are minus 21 plus 5 2s are 10. இப்போ நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் 7 மைனஸ் 5, 25ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 18, இங்கே 21ல் 10 போயிட்டா மைனஸ் 11. இது நம்மளோட ஏபி. இப்போ மாட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம். மாட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு மாட் ஆஃப் 7 மைனஸ் 5 18 மைனஸ் 11. ஸ்ட்ரைட் லைன் தான் இங்கே போடணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 77, இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, 8 5s are 44 90. அப்போ 90 மைனஸ் 77 மைனஸ் பண்ணால் பாரோ வாங்கினா 10, 10ல் 7 போயிட்டா 3, இங்கே 8 இருக்கும் 1, பிக் நம்பருக்கு ப்ளஸ் இருக்கனால 13. இது மாட் ஆஃப் ஏபி. இப்போ மாட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏபி என்ன நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன், அப்போ தான் அட்ஜ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க முடியும். 7 மைனஸ் 5 18 மைனஸ் 11. இப்போ அட்ஜ் ஆஃப் ஏபினாவே 2 by 2 மேட்ரிக்ஸுங்கிறனால நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட் இது வந்து இன்டர்சேஞ்ச், இதை வந்து என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இதை சைன் சேஞ்ச் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ மைனஸ் 11 7 ப்ளஸ் 5 மைனஸ் 18. இது அட்ஜ் ஆஃப் ஏபி. இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு 1 by mod of AB adj of AB. அப்போ 1 by mod of AB என்ன கண்டுபிடிச்சாங்க, 1 by 13, adj of AB minus 11 5 minus 18 7. இது AB whole inverse. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், B inverse A inverse கண்டுபிடிக்கணும். B மேட்ரிக்ஸ் என்னென்னா minus 1 minus 3 5 2. இதுக்கு மாடு கண்டுபிடிக்க போகிறோம். மாடு கண்டுபிடிச்சா என்ன வரும், மைனஸ் 2 ப்ளஸ் 15. அப்போ 15ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு 13. மாடு பி வந்து நமக்கு 13. அப்போ மாடு பி இஸ் நாட், சாரி இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கணும், என்ன எழுதியிருக்கிறோன்னா இங்கே வந்து therefore ஏபி இஸ் நாட் 0, therefore ஏபி இஸ் நான் சிங்குலர், ஏபி எக்ஸிட்ஸ்னு எழுதணும். கண்டிப்பாக எழுதிட்டு தான் நம்ம அட்ஜ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்க போடல, மாட் பி இஸ் நாட் 0, பி இஸ் நான் சிங்குலர், பி எக்ஸிட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ அட்ஜ் பி எழுதணும். அட்ஜ் பி ஈக்குவல் டு, அட்ஜ் பி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கொடுத்துருக்க பி வந்து இன்டர்சேஞ்ச், இந்த இடத்துல சைன் சேஞ்ச், இன்டர்சேஞ்ச் பண்ணால் 2 மைனஸ் 1, சைன் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் 3 மைனஸ் 5. இப்போ நான் இதே சைடில் ஏவும் இந்த ஓரத்துலேயே கண்டுபிடிக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிட்டேன், 3 2 7 5. அப்போ மாட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 15 மைனஸ் 7 2s are 14. அப்போ மாட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ மாட் ஆஃப் ஏ இஸ் நாட் 0, therefore A is non-singular, A exits, A non-singularனா கண்டிப்பாக A exit ஆகும். அப்போ தான் அட்ஜ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். அப்போ அட்ஜ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச், அப்போ 5 3, இங்கே சைன் சேஞ்ச் மைனஸ் 2 மைனஸ் 7. இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by mod of B அட்ஜ் பி. இதுதான் ஃபார்முலா. இதில் பி இன்வர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 1 by mod of A அட்ஜ் ஏ. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி பி இன்வர்ஸ் என்ன, ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ B inverse equal to 1/13 2 3 minus 5 minus 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதை எடுத்து எழுதுறேன். அதே மாதிரி A inverse equal to 1/1 தான் வரும். 1/1 5 minus 2 minus 7 3 1 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அதே தான் கிடைக்க போகுது. அப்போ A inverse equal to 5 minus 2 minus 7 3 இது A inverse, இது B inverse. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? B inverse A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 1/13 2 3 minus 5 minus 1 5 minus 2 minus 7 3 ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். 7 டைப்பில் மல்டிப்ளை பண்ணால் 10 minus 7 3s are 21 2 2s are minus 4 plus 9 minus 25 minus 7 1 is 7 minus 10 minus 10 minus 3 5 2s are plus 10 minus 3 இந்த இடத்துல 5 5s are minus 25 minus into minus plus 7 1/13 இப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? minus 11 5 minus 18 7 இதுதான் B inverse A inverse. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 and 2வும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 1 பாருங்கள் மைனஸ் 1/13 minus 11 5 minus 18 7 அதே இங்கேயும் 1/13 minus 11 5 minus 18 17 therefore from 1 and 2 AB whole inverse equal to B inverse A inverse, hence proved. Proof பண்ணியாச்சு.